வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைலன்சர் வந்து நிறைய ஆட்டோ நண்பர்கள் பார்த்துருக்கேன். அந்த சைலன்சரை கவனிக்கவே மாட்டாங்க. அது அப்படியே ரஸ்ட் ஆகி இந்த ஜாயிண்ட்லலாம் வந்து ரஸ்ட் ஆகி அதை கைண்டு உள்ள ஒரு நிலைமைக்கு போயிடும். அது பார்த்திங்கன்னா இந்த பைப் இருக்குல்ல, இந்த சைலன்சர் பைப்பெலாம் கட்டாகி அது கைண்டு விழுந்துடும். நான் பார்த்துருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த பைப்பே இல்லாமல் நிறைய ஆட்டோவில் ஓடிட்டுருக்கும். அது எத்தனை பேர் அப்படி ஓட்டுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன். நிறைய ஆட்டோவில் அதுமாதிரி நான் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இது மேலே வந்து நம்மளே பெயிண்ட் அடிச்சுக்கலாம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிக்கிறத விட இது மேலே வந்து சால்ட் பேப்பர்மாங்கள்ல அதை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்புறம் கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னா போதும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த தாங்கிட்டு இருக்குல்ல, இந்த போல்டு நட்டு இதில் 2 போல்ட் இருக்கும். அந்த 2 போல்ட்டையும் அடிக்கடி டைட் பண்ணிங்க. போல்ட் நட் டைட் பண்ணிங்க. நான் ஆட்டோவிலே ஒரு வாட்டி கைண்டு விழுந்துருச்சு. இது கைண்டுச்சுன்னா என்ன ஆகுனா சைலன்ஸ் வந்து தனியாக ஆட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அப்போ வந்து இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரில் வந்து கட் ஆகிடும். இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் எதுக்கு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா இந்த போல்ட் நட் வந்து இது கைண்டோடனே இந்த போல்ட் நட்டும் கையில் ஆரம்பிச்சிடும். அப்புறம் கைண்டுச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது நீங்கள் பார்த்திங்கன்னா அதுமாரி பார்த்திங்கன்னா சைலன்சர் வந்து இந்த இடத்துல பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பெயிண்ட் அடிக்காத இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் வந்து கரெக்டாக ஆட்டோ வந்து இந்த சைலன்சரை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. இந்த மெயினாக இந்த 2 போல்ட் நட்டையும் கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா வந்து இந்த போல்ட் நட்டு எனக்கு ஒரு கைண்டு விழுந்துருச்சு. நான் மறுநாள் தான் செக் பண்ணேன். அதனால் வந்து இந்த போல்ட் நட் செக் பண்ணிங்க. இதுலேயே வந்து பெயிண்ட் அடிச்சு விட்ருங்க. இது நம்மளே பெயிண்ட் அடிச்சிக்கலாம். ப்ரெஷ் வச்சு நார்மலாக பெயிண்ட் அடிச்சிங்கனாலே போதும். பெயிண்ட் அடிச்சதையும் அடிக்காததையும் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி காலையில் 7 மணிக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.